சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறீர். தேவனே, ஜீவனுள்ள வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆழமாய் கவனிக்க, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அற்புத விதமாக பாருங்க, தேவன் நம்மை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். ஒரு காலத்தில் பிசாசு நம்முடைய ராஜாவாக இருந்தான். ஆனால் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவாதி தேவன் நம்முடைய ராஜாவாக மாறிவிட்டார். இன்னைக்கு நம்ம பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இல்லை, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். பிசாசுனுடைய ராஜ்யம் முழுவதும் தீமையினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் முழுவதும் நன்மையினால் நிறைந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, தேவன் நன்மைகளின் தேவன், தேவன் நல்ல தேவன். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது சொன்னார், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. யோசித்து பார்க்கணும். பாருங்க, த மேக்னிடியூட் ஆஃப் ஹிஸ் குட்னஸ், கடவுளுடைய நன்மை செய்கிற சுபாவம் எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. எந்த மனுஷனும் அவரோட போட்டி போட முடியாது. இன்னைக்கு நன்மை செய்கிற தாராள பிரபுக்கள் உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் எந்த தாராள பிரபுவும் பாருங்க ஆண்டவரோட போட்டி போடவே முடியாது. பாருங்க, அவர் யாரை பார்க்கலாம் கோடி மடங்கு பெரியவராய் இருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறார்னு அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் என்று அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு நல்லவர், அருமையானவர்களே. ஆகவே அவருடைய ராஜ்யம் நன்மைகளால் நிறைந்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ரட்சிப்பின் மூலமாக நமக்கு லக் அடிச்சிருச்சு. ஹலோ, இருக்கிறீங்களா? நம்மள அதிர்ஷ்டசாலிகள். அற்புத விதமாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து சேர்ந்துட்டோம் இல்லையா? நாம கர்த்தர் நம்மளை ரட்சித்து இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரலன்னா, நம்ம தலைகளை தொங்குனாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. நம்மை பார்க்கலுமே எவ்வளவோ நல்லவர்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, நம்மை பார்க்கலும் நல்லவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம அவ்வளவு நல்லவர்கள் அல்ல. ஆனால் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள இருக்கிறோம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பாருங்க, ஆகவே தேவனுடைய நன்மைகள் நிறைந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். தேவன் கொடுக்கிற நன்மைகள் அது மிகவும் பெரியதா இருக்கிறது. ஏன்னா தேவன் பெரியவராக இருக்கிறாரு இல்லையா? பாருங்க, எந்த மனுஷனும் இவ்வளவு பெரிய நன்மைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. மனுஷன் கொடுக்குறான், ஓரளவு கொடுக்குறான்னு சொல்லலாம். ஆனா தேவனை மாதிரி பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் மனுஷனால கொடுக்க முடியாது. நிறைய மக்களுடைய பிரச்சனை என்னன்னா, பாருங்க, மனுஷன் ஏதோ ஒன்று பெருசாக கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இவங்க எதிர்பார்க்கறத காட்டிலும் அவன் சிறுசாவே கொடுக்குறான். அப்படி மனுஷன்றிருந்து வருகிற நன்மைகள் இவங்க எதிர்பார்க்கறத காட்டிலும் சிறுசா இருக்கிறதுனால அவங்க மேலே கோபம் வந்துடுது. அவங்க கூட சண்டைக்கு போயிடுறான். ஆகவே பாருங்க, இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சண்டை சச்சரவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, மாமா கொடுக்கல, சித்தப்பா கொடுக்கல, நிறைய கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன், கொஞ்சமாக கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பாருங்க அநேகருக்கு மன வருத்தம்.
ஆனா மனுஷர்களெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு தேவனை நோக்கி பார்த்தால் என்னைக்குமே பாருங்க நம்ம டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டோம். ஏன்னா தேவன் எப்படின்னா நாம் அவரை எதிர்பார்ப்பதை பார்க்கலும் அதிகமா நமக்கு செய்கிறவராக இருக்கிறீங்களா? எபேசியர் 3:20 போங்க. எபேசியர் 3 அதிகாரம் 20வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் பெரிய நன்மைகள் வருவதற்கு இந்த வசனம் காரணமாக இருந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். பாருங்க, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாயின் போட்டிருக்குதா, மிகவும் அதிகமாயின் போட்டிருக்குதா? மிகவும் அதிகமாய். நம்ம வேண்டிக் கொண்டா எவ்வளவு வேண்டிக் கொள்வோம், நம்ம நினைச்சோன்னா எவ்வளவு நினைப்போம். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நம் நினைப்பதற்கும் நம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் தான் நம்முடைய தேவன். அப்ப அவரை நோக்கி பார்க்கும்போது பாருங்க, விரக்தி சோர்வு இதுக்கெல்லாம் வாழ்க்கையில் இடமே இல்லை. அருமையானவர்களே, ரட்சிப்பு அவர் கொடுத்த பெரிய நன்மை, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நன்மை. அது மட்டுமல்ல, கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் சொல்றாங்க பாருங்க. நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மை. இன்னும் என்னென்ன நன்மை இருக்குது யோசித்து பாருங்க. எல்லா நன்மைகளும் தேவனிடத்தில் என்ன செய்கிறது, இறங்கி வருகிறது. எல்லாம் பெரிய பெரிய நன்மைகளாக இருக்குது. டாக்டர் பாருங்க ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லா டாக்டருமே வியாதி சுகமடையணுன்ற ஒரு நோக்கத்தோடு தானே செய்கிறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் சுகத்தை கொடுப்பது டாக்டர் கையில் இல்லை. அவர் மருந்து கொடுப்பாரு பாருங்க, ஊசியை போடுவார். ஆனால் சுகம் அவர் கையில் இல்லை பாருங்க. ஆனால் சுகம் என்கிற அந்த கிஃப்டை தேவன் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். இருக்கிறீங்களா? குழந்தை பாக்கியம் எவ்வளோ பெரிய கிஃப்ட் பாருங்க. தேவன் அந்த குழந்தை பாக்கியத்தை என்ன செய்கிறாரு, கிஃப்டா கொடுக்குறாரு இல்லையா? ஐஸ்வர்யம், தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு நிலைமை, எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது போக ஏராளம் மிச்சம் இருக்கிறது என்கிற ஒரு நிலைமை. இது எல்லாமே பாருங்க தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மைகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அந்த நல்ல தேவன் நன்மைகள் நிறைந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ சங்கீதம் 91:14 போங்க மறுபடியும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பாருங்க, இங்க உயர்வு, விடுதலை, ஆசீர்வாதம் இவைகளுக்கு 2 நிபந்தனையை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பாருங்க, ஆங்கிலத்திலே விதமாக வருகிறது, He has set his love upon me, therefore will I deliver him. பாருங்க, அவன் தன்னுடைய அன்பை என் மேல் பதித்திருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பாருங்க, அவன் என் மேல் தனது அன்பை பதித்திருக்கிறபடியால். யோசித்து பாருங்க, யாரை கர்த்தர் உயர்த்துவாரு? நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை ஜீவனுக்கு ஈடாக நேசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க,
யோயோ கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லுவாங்க. யோயோ கிறிஸ்டியன்ஸ்னா ஏனோ தானே கிறிஸ்டியன்ஸு. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. அருமையான உப்புக்கு சப்பு இல்லாத கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க கிறிஸ்தவங்களா இருந்தால் என்ன பிரயோஜனம் பாருங்க. நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்து அருமையான இயேசுவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை பாருங்க, அது இருக்க வேண்டும். இயேசுவை நேசிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். பைபிளில் போட்டிருக்கு, அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார்னு எழுதப்பட்டிருக்கு. நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, இன்னும் சொல்ல போனோம் உலக தோட்டத்துக்கு முன்னாடியே தேவன் நம்மை பாருங்க நினைத்து பார்த்தார். பாருங்க, உலக தோட்டத்துக்கு முன்னாடியே நீங்க யாரு, உங்க பேர் என்ன, எல்லாவற்றையும் தேவன் நினைந்தாரு, அறிந்திருந்தார். அருமையானவர்களே, ஏற்ற காலத்தில் அவரே உங்களோட இடைப்பட்டு பாருங்க, அவருடைய ஆவியை கொண்டு அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பாருங்க இடைப்பட்டு உங்களை ரட்சித்து இன்றைக்கு உங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை. ஆகவே பாருங்க, தேவன் அருமையானவர்களே நம்மிடத்திலே முந்தி அன்பு கூர்ந்து நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ நாம அவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். அவன் தன்னுடைய அன்பை என்மேல் பதித்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பாருங்க, எல்லாரையும் கர்த்தர் உயர்த்திட முடியாது. எல்லாரையும் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா எல்லாரையும் உயர்த்த முடியல இல்லையா? புதிய ஏற்பாட்டில் பாருங்க, அனனியா சப்பீரால் என்று 2 பேரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா கேவலம் பணம்னு வரும்போது கர்த்தர்ட்டே வந்து பொய் சொல்லிட்டாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கணவனும் மனைவியும் பொய் சொல்லுகிறதுல ஒருமனப்பட்டாங்க பாருங்க. கடைசியில் பைபிளில் வாசிக்கிறோம், அங்கேயே பேதிட்ட பாருங்க பொய் சொல்லிட்டு அங்கேயே விழுந்து செத்தாங்கன்னு வாசிக்கிறோம். இவங்கள தான் இந்த யோயோ கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏனோ தானோ கிறிஸ்தவர்கள். கேவலம் பணத்துக்காக போய் கத்துட்டு போய் சொல்லலாமா? அருமையானவர்கள், இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆபிரகாம் மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஆபிரகாம் மாதிரி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இருக்கிறீங்களா? பாருங்க, ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க. வாசிக்கலாம், எபிரேயர் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம், எபிரேயர் 11 8வது வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எப்படிப்பட்ட ஆபிரகாம் யோசித்து பாருங்க. கர்த்தர் வர்றாரு, அவனை அழைக்கிறாரு. அழைக்கும் போது அவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அற்புதமா பாருங்க 4 வார்த்தைகளை சொல்லி அவனை தேவன் என்ன செய்யறாரு, அழைக்கிறாரு. இவன் இப்படி சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நீர் யாருன்னு எனக்கு தெரியல, அதனால தயவு செய்து என்னை விட்டுருங்க, நான் எங்க நாட்டை விட்டு வர முடியாது, நான் தேச பக்தன், நான் எங்க ஊரை விட்டு வர முடியாது, நான் எங்க இனத்தாரை விட்டு எங்க மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா அவங்களெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு என்னால் நினைச்ச முடியாது, வர முடியாது, தயவு செய்து நீங்க வேற யாரையாவது பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா, ஆபிரகாம் சொல்லியிருந்தான்னா, தேவனுக்கு வேற வழி கிடையாது இல்லையா? வேற ஆளை தான் பார்க்கணும். ஆனா என்ன அருமையான ஆபிரகாம் பாருங்க, விசுவாசிகளின் தகப்பன் என்று அவனை குறித்து தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, அடே அப்பா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னையே தேடி வந்திருக்கிறாரா, எனக்கு மரியாதை கொடுக்கிறாரா அப்படின்னா அவர் பின்னாலேயே பேசாம போயிடுறது நல்லது. என்னை நேசித்து என்னை தேடி வந்திருக்கிறாரா அப்படின்னா அவரை நேசித்து அவர் பின்னாலேயே போயிடுறது நமக்கு நல்லதுன்னு சொல்லி ஆபிரகாம் ஒரு முடிவுக்கு வர்றான் பாருங்க.
கர்த்தர் மேல அன்பை பதிச்சிட்டான். இப்போ தேசம் உனக்கு பெருசா தெரியல, ஊர் பெருசா தெரியல, சொந்தங்கள் பெருசா தெரியல, கர்த்தர் தான் அவனுக்கு பெருசா தெரியுது. பாருங்க, ஒரு நாள் ஏதோ பிரசங்கத்தில் நான் சொல்லிவிட்டேன் போல. அதாவது எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கர்த்தரா சொந்தங்களான்னு வரும்போது கர்த்தர் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு என்னைக்கோ சொல்லிட்டேன் போல. இது டிவியில் வந்திருக்குது பாருங்க. இது டிவியில் வந்திருக்கு. ஒரு நாள் காய்கறி வாங்குறதுக்கு கடைக்காரன்ட்ட மட்டும் போனால் அந்த மாதிரி என்னென்ன சொந்தங்கள்லாம் வேணான்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு. என்னம்மா எங்கம்மா கேட்டீங்க? நேற்று தானே டிவியில் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. இல்லைம்மா, சொந்தமா கடவுளான்னு வரும்போது கடவுளை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அப்படி சொல்கிறீங்களா அப்படிங்குது அந்தம்மா. கவனிங்க, எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆண்டவர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம்? அவர் தான் நம்முடைய நம்பர் 1 இல்லையா? நம்பர் 1 இடத்துல அவரை தான் வச்சிருக்கணும். பாருங்க, அவரை வச்சிருந்தா ஆபிரகாம் மாதிரி அருமையானவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்காது. எந்த பஞ்சமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. பாருங்க, கர்த்தரை உள்ளபூர்வமாய் நேசிக்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, இந்த பகுதியில் ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றான். பொதுவாக லேசில் யாரும் வரமாட்டாங்க அப்படி உலகத்தில். ஆனால் இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கான், வித்தியாசமான ஆளாக இருக்கிறான். கர்த்தர்னா அவனுக்கு அவ்வளவு பாருங்க பெருசா தெரியுது. கர்த்தர்ட்ட ஓடி வந்துட்டான். கர்த்தர் காட்டுகிற பாதையில போகிற இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இது பயங்கரமா இருக்குது இல்லையா? கர்த்தர் என்னை நடத்துறாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நினைச்சு போறேன், நடக்க போறேன். எங்க கொண்டு போறாரோ அங்க கொண்டு போகட்டும், எங்க என்னை குடி வைக்கிறாரோ அங்க குடி வைக்கட்டும். நிச்சயமா இந்த நல்ல கர்த்தர் என்னை நல்ல விதத்துல ஆசீர்வதிப்பார், நிச்சயமா எனக்கு ஒரு குறைவும் இருக்காது என்கிற ரீதியில கர்த்தரை விசுவாசிச்சு வந்துட்டான். பாருங்க, கர்த்தர் மேல தன்னுடைய அன்பை பதித்த ஆபிரகாமை கர்த்தர் சும்மா விடல. அருமையானவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இன்னைக்கு அவன் மரிச்சு போய் பாருங்க 4000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா உலகமெங்கும் எல்லா சபைகளிலும் ஆபிரகாமை பற்றி என்ன செய்றாங்க, பேசுறாங்க. ஆபிரகாமை பற்றி பேசாத சபைகள் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. பேரு கிறிஸ்தவ சபையில கூட பாருங்க ஆபிரகாமை பற்றி என்ன செய்றாங்க, பேசுறாங்க. உண்மையாகவே அருமையான கர்த்தர் அவனை பாருங்க ஆசீர்வதித்து அவன் பேர் அணிஞ்சிருக்கிறாரு, பெருமைப்படுத்திருக்காரு. இன்னைக்கும் அருமையானவர்களே, தேவன் மேலே வாஞ்சையை பதிக்கிற மக்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். எனக்கு கர்த்தர் தான் நம்பர் 1 என்கிற ஒரு ஸ்தானத்தில் அவரை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அருமையானவர்கள், நான் சொல்லுறேன், மகத்தான எதிர்காலம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் காத்திருக்கிறது. ஆமென். பாருங்க, அது மட்டும் இல்லை, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பற்றி இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். போவோம். ஆதியாகமம் 22 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். 1 முதல் 3 வரைக்கும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். 3வது வசனம் பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, புறப்பட்டு போனான். பாருங்க, லேசா நம்ம வாசித்துட்டு போயிடுறோம், ஆனா அதுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளவு ஒரு வலுவான உணர்ச்சிகள் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு பலியிடுறதுனா என்னன்னு தெரியும், தகன பலியிடுறதுனா என்னன்னு தெரியும். அதாவது ஆட்டை வெட்டுறது அல்லது மாட்டை வெட்டுறது, அது செத்த உடனே அதனுடைய முழு சரீரத்தையும் பாருங்க கட்டைகள் மேல வச்சு தீ வச்சு பாருங்க எரிச்சிடுறது, சாம்பலாக்கிடுறது. அதான் தகன பலி. இதுக்கு முன்னாடி நிறைய பலி செலுத்தி இருக்கிறான் ஆபிரகாம். இப்போ கர்த்தர் வந்து சொல்லுகிறாரு,
உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நான் உனக்கு காண்பிக்கும் மலைகள் ஒன்றிலே தகன பலியாக பலியிடு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, சொன்ன மாத்திரத்தில் ஆரம்பத்தில் எப்படி கீழ்ப்படிஞ்சு போகிற இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனனோ, அதே போல பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதிகாலமே எழும்பி கழுதையின் மேல் சேனம் கட்டி பாருங்க, வேலைக்காரங்கள் 2 பேரை கூட்டுக்கிட்டு ஈசாக்கையும் கூட்டிக்கிட்டு கட்டைகளை பொழந்து எடுத்துக்கிட்டு பாருங்க, தேவன் குறித்து அந்த இடத்துக்கு நேராக புறப்பட்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். ஒன்றாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை என்ன பண்ணாராம்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். சோதித்தார்னு வாசிக்கிறோம். இதை கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டாங்க பாருங்க. பிரதர், கர்த்தர் சோதிப்பார் பிரதர் அப்படின்னு சொல்லி இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அந்த மாதிரி கர்த்தர் என்ன செய்வார்? சோதிப்பார். இதை எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா, டிபியை கொடுத்து சோதிப்பார், கேன்சரை போட்டு சோதிப்பார், சரீர உபாதைகளை போட்டு சோதிப்பார், பலவிதமான இன்னல்களை உண்டாக்கி சோதிப்பார். இப்படி இந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. தேவன் சோதிக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம். ஆனா பொல்லாங்கினால் சோதிக்கிறாரான்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? பாருங்க, ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன எதுக்காக டெஸ்ட் வைக்கிறாங்க? பிள்ளைகள் எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு சப்ஜெக்ட் எவ்வளவு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? டெஸ்ட் வைக்கிறாங்க. எந்த பிள்ளையும் ஃபெயில் ஆக்கணுன்றது வாத்தியாருடைய நோக்கமே கிடையாது இல்லையா? இங்கே நிறைய பேர் டீச்சர்ஸ் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எந்த பிள்ளையும் பாருங்க, அவங்கள ஃபெயில் ஆக்குறது டீச்சர்ஸனுடைய நோக்கமே கிடையாது. எல்லா டீச்சரும் என்ன விரும்புகிறாங்கன்னா, பிள்ளைகள் நல்லா படித்து மேலே வந்துடணும். அன்றைக்கி ஒரு பிரதர் வந்தார், சொன்னார் வந்து, பாஸ்டர் 10 பேர் என்கிட்ட டியூஷன் படித்தாங்க, 8 பேர் சென்டம் வாங்கிட்டாங்க. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், 8 பேர் சென்டம் வாங்கிட்டாங்கன்னு. கவனிங்க, எல்லாரும் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும் தான் டீச்சர் விரும்புகிறாங்க. அதே போல தான் பாருங்க, கர்த்தர் எல்லா டீச்சர்ஸும் காட்டிலும் ரொம்ப நல்லவர். ஆனால் அவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. எப்படி வச்சுக்கலாம்? அவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. எதை அறிந்து கொள்வதற்காக டெஸ்ட் வைக்கிறாரு? அருமையானவர்களே, நாம கர்த்தரை நேசிக்கிறோமா என்பதை அறிந்து கொள்வதற்காக பாருங்க தேவன் என்ன செய்யறாரு? டெஸ்ட் பண்ணுகிறாரு. ஆனா ஒரு நாளும் டிபியையோ கேன்சரையோ சரீர உபாதைகளையோ போட்டு அவர் டெஸ்ட் பண்றதே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் யாக்கோபு விதமாக சொல்கிறார். திருப்புங்க, யாக்கோபு 1:13 வாசிக்கிறேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சத்தமா சொல்லுங்க சொல்லாதிருப்பானாக. ஏன் சொல்லாதிருப்பானாக? நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி நிறைய பேர் இப்படி சொல்லிட்டு திரியிறாங்க. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர்னு. தேவன் பாருங்க, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. இப்படி பாருங்க, தீமையான காரியங்களை கொண்டாந்து போட்டு நம்மளை சோதிக்கிறதே கிடையாது. ஆனா பாருங்க, நம்முடைய உள்ளத்துல நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா என்று சோதித்து அறிந்து கொள்ளும்படி அருமையானவர்களே கர்த்தர் என்ன செய்றாரு? சோதிக்கிறார், டெஸ்ட் வைக்கிறாரு. தசம பாகம்லாம் ஒரு டெஸ்ட் தான். ஏன்னா நாம கொடுத்த அவருக்கு என்ன நிறைய போகுது யோசித்து பாருங்க. நம்ம 10% கொடுத்ததுனால அவருக்கு என்ன பெரிய லாபம் வந்துட போகுது. அப்ப ஏன் கேட்கிறாருன்னா, நாம பாருங்க 10 பங்கையும் கொடுத்துருக்கிறாரு, 100% கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அவரை நான் கனம் பண்ண வேணாமா? என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, என்னுடைய பண விஷயத்திலையும் சரி, தேவன் தான் முதலிடத்தில் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக நாம் வந்து என்ன செய்யறோம்? தசம பாகம் கொடுக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அப்ப நம்முடைய அன்பின் உண்மையை
கர்த்தர் சோதிக்கிறார்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். திருப்புங்க ஒரு சில வசனங்கள். நீதிமொழிகள் 15:3. நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க நோக்கி பார்க்கிறது. சும்மா பார்க்கறது இல்லை, அவரு ரொம்ப கொஞ்சம் கவனமாகவே பார்க்குறாரு. கொஞ்சம் கூர்ந்தே என்ன செய்கிறாரு, கவனிக்கிறாரு. அதனால தான் பாருங்க, தேவன் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு எப்போதும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் பாருங்க, அவருடைய கண்கள் எல்லாரையும் நோக்கி பார்க்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:2 போவோம். நீதிமொழிகள் 16:2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தரோ ஆவிகளை என்ன செய்கிறார், நிறுத்து பார்க்கிறார். கர்த்தர் ஆட்களை இப்போ பாருங்க வெய் பண்ணி பார்க்குறாரு. நல்ல வெயிட்டான ஆளா, சரீரத்தில் இல்லை. பாருங்க, கர்த்தரை நேசிக்கிறதுல பாருங்க, உண்மையா இருக்கிறதுல, சின்சியரா இருக்கிறதுல, ஆனஸ்டா இருக்கிறதுல, கர்த்தரை நம்பர் 1 இடத்துல வச்சிருக்கிற அந்த ஒரு மனப்பான்மை இருக்கிறதா என்பதை கர்த்தர் என்ன செய்யறாராம், நிறுத்து பார்க்கிறாராம். பழைய ஏற்பாட்டில் நேபுகாத்நேச்சார்னு ஒருத்தர் இருந்தான். பெரிய ராஜா பாருங்க, உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்தான், பாபிலோனிய ராஜா. அவன் செத்த பிறகு அவனுடைய மகன் பட்டத்துக்கு வந்தான். பட்டத்துக்கு வந்த உடனே அவனுக்கு பாருங்க, அவங்க அப்பா பெரிய ராஜான்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு ஒரு பெரிய பெருமை, ஒரு அகங்காரம். பெல்சாத்சார்னு சொல்லி அவனை குறித்து தானியேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அவங்க அப்பா எருசலேமிலிருந்து தேவாலயத்திலிருந்து எடுத்துட்டு வந்த அந்த பொற்பாத்திரங்களிலே எல்லாம் கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டானுங்க பாபிலோனிய தேசத்தில். அந்த பொற்பாத்திரங்களில் இவன் ஒரு பார்ட்டி வச்சு நிறைய பிரபுக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு அந்த பொற்பாத்திரங்களில் பாருங்க சாராயத்தை ஊற்றி எல்லாரையும் குடிக்க சொன்னானா. குடிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கையுறுப்பு சுவரில் எழுதிச்சான். என்ன எழுதிச்சான், மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின்னு சொல்லி அந்த கை உறுப்பு சுவரில் எழுதிச்சான். அவனுடைய அர்த்தம் ராஜாவுக்கு தெரியல, அங்க இருந்த எவனுக்குமே தெரியல. ஆகவே தானியேலை கூப்பிடுறாங்க. தானியேல் அதை வாசித்துட்டு அர்த்தம் சொல்லும்போது சொல்லுறான், நீர் தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டீர். நீ கர்த்தருக்கு விரோதமா கர்த்தரையே கேலி பண்ற மாதிரி அவருடைய ஆலயத்திலிருந்து எடுத்துட்டு வந்த பரிசுத்த பொற்பாத்திரங்கள்ல சாராயத்தை ஊத்தி நீயும் உன்னுடைய பிரபுக்களும் குடித்ததை தேவன் பார்த்தார். தேவன் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் கிடையாது. கவனிங்க. ஆகவே கர்த்தருடைய நிறுத்து பார்த்தாருப்பா, நீ குறைய காணப்பட்டாய், இன்று ராத்திரியிலே நீ கொலை செய்யப்படுவாய், உன்னுடைய ராஜ்யம் வேற ஒரு ஜாதிக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தானியேல் சொன்னான். அது மாதிரியே நடந்துச்சு. கவனிங்க. அப்ப கர்த்தர் நோக்கி பார்க்கிறாரு. இன்னொரு இடத்துல அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கோ உலாவிக் கொண்டிருக்கிறது. இதையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. எங்க இருக்கிறான்? நம்மளை நேசிக்கிற ஆபிரகாம் மாதிரி நேசிக்கிற மனுஷன் எங்க இருக்கிறான்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். கவனிங்க. கெனத் கோப்லண்ட் ஒரு பிரசங்கியாரு ஏதோ ஒரு நாள் வாசித்தாராம். வாசித்த உடனே ஆண்டவரை இப்படி ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே இனிமே யாரையும் தேடாதீங்க, நான் இருக்கிறேன். ஐ லவ் யூ, நான் உண்மை நேசிக்கிறேன். நீர் தேடிட்டே இருக்கிறீரா? நீர் கண்டுபிடிச்ச ஆள் நான் தான். உமக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர்ட்ட விதமாக ஜெபம் பண்ணி தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாராம்.
ஆச்சரியமா இருக்குது. வயசு 88க்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம். பாருங்க, நிறைய ஏர்பிளைன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதை மற்றவங்களுக்கு, மற்ற ஊழியக்காரங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாராம். 30+ ஏர்பிளைன்ஸை அவ்வளோ வருஷம், 60 வருஷத்துக்கு மேலே பாருங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் பாருங்க நல்ல விலை கூடின பிளேனில் பல தேசங்களுக்கு போய் இன்னைக்கும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பாருங்க. அருமையானவர்களே, அவர் சொல்றார், இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்தேன், உண்மை தேடுகிற ஆள் ஆண்டவரே, உண்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஆள் நான். ஏதாவது என்கிட்ட தவறு இருக்குமானால் என்னை சுட்டி காண்பியை நான் மாற்றிக்கொள்கிறேன். உமக்கு பிரியமானவனாக நான் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து இன்னைக்கு நல்ல வெற்றிகரமான ஊழியங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் பாருங்க ஊழியத்தில் இருக்கிறாங்க. கவனிங்க. அப்ப கர்த்தர் இன்னைக்கும் அருமையான அப்படிப்பட்ட ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், அவன் தன்னுடைய அன்பை என் மேல் பதித்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எப்படி உயரலான்னு யோசிக்கிறது இல்ல அருமையானவர்களே, எப்படி கர்த்தரை நேசிக்கலாம் அப்படி யோசித்தீங்கன்னா உயர்வுக்கு நீங்க தப்பவே முடியாது. கவனிங்க. இப்போ ஆபிரகாம் சோதித்த போது கர்த்தர் அவன்கிட்ட சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை கூட்டிட்டு போன்னு சொல்லி சொல்றாரு. அவன் கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் பாருங்க, அங்க மலை மேல மோரியா மலையில கட்டையில அடிக்கிட்டான். கட்டையில அடுக்கி ஈசாக்க அது மேல படுக்க வச்சுட்டான். கத்தியை எடுத்துட்டான். ஏத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கத்தியை ஓங்கிட்டான்னு போட்டிருக்குது. கர்த்தர் மட்டும் தடுத்து நிறுத்தலைன்னா வெட்டியே போட்டிருப்பான். ஏன்னா அவனை பொறுத்தளவுல என் தேவன் என்ன சொன்னாரோ அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் எதை கேட்கிறாருன்னா அது ஒரு மோசமான முடிவில் போய் விடாது. அது கர்த்தர் ஏதோ ஒன்று கேட்கிறாருன்னா அதனுடைய முடிவு வெற்றியாக தான் இருக்கும். அதனுடைய முடிவு நல்லா தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனுடைய முடிவு எதிர்பார்த்ததை பார்க்கலாம் சிறந்த முடிவா தான் இருக்கும். அவன் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோட கேட்கிறாரு. ஒருவேளை ஈசாக்கு வெட்டப்பட்டு மரித்து தகனிக்கப்பட்டால் கூட அந்த சாம்பலில் இருந்து ஈசாக்கை உயிரோடு கொண்டு வர தேவன் வல்லவராய் இருக்கிறார். 100 வயசானப்போ பிள்ளையே பிறக்காத நிலைமையிலிருந்து பிள்ளையை உருவாக்கி கொடுத்த தேவன் இந்த செத்துப்போன ஒரு ஆளை உயிர்ப்பிக்க முடியாத அவரால் நிச்சயமா முடியும் சொல்லி அவ்வளவு விசுவாசம் பாருங்க ஆபிரகாமுக்கு. ஆகவே கத்தியை ஓங்கிட்டான். ஓங்கின மாத்திரத்தில் தேவனுடைய தூதன் சத்தம் கொடுத்தாரு. தேவன் தான் சத்தம் கொடுத்தாரு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:11 பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. இதோட நிறுத்துங்க, அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். பாருங்க, சொல்றாரு, பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, வெட்டிடாதப்பான்றாரு. கவனிங்க, இங்க ஒரு செய்தி இருக்குது. என்ன செய்தி தெரியுமா? ஈசாக்க வெட்டிடாத, ஈசாக்கு சாகக்கூடாது. உன்னுடைய புத்திரன், உன்னுடைய ஏகசுதன், உன்னுடைய நேசகுமாரன் ஆகிய ஈசாக்கு சாகக்கூடாது. ஏன்னா அவன் சாகிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் உண்டாக போறதில்லை. ஆனால் இதே மலைகளிலே என்னுடைய புத்திரனும் என்னுடைய நேசகுமாரனும் என்னுடைய ஏகசுதனுமாகிய இயேசுவை ஒரு நாள் நான் பலியிடப்பட போகிறேன். அவர் பலியிடப்படுகிறது மூலமாக உலகமே ரட்சிக்கப்பட போகிறது. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பாருங்க அருமையானவர்களே, அதாங்க செய்தி. அவனுக்கு ஒண்ணும் செய்யாத,
அவன் மேல உன் கையை போட்டுறாத. அவன் சாகக்கூடாது. அவன் சாகிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது, நஷ்டம்தான் உனக்கு. ஆகவே அவன் சாகுவதை நான் விரும்ப இல்லை. ஒரு நாள் என்னுடைய புத்திரனோ என்னுடைய ஏகசுதனோ நேசகுமாரனும் ஆகிய இயேசுவை நான் அந்த மோரியா மலையில பலியிட போறேன். அவர் பலியிடப்படுகிறது மூலமாக உலகமே ரட்சிக்கப்படும் என்று ஒரு செய்தியை அன்னைக்கு தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறது தான் அந்த வார்த்தையின் அர்த்தம். கவனிங்க, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவன் மேல உன் கையை போடாதே. இப்ப பாருங்க, உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாருங்க, கண்டுபிடிச்சுக்கிட்டாரு. ஆபிரகாம் ஒரு ஜெனுவின் பர்சன், ஒரு உள்ளபூர்வமாக தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன். அவனுக்கு எதுவும் முக்கியம் கிடையாது, தேவன் தான் முக்கியம் என்கிற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் என்பதை கர்த்தர் கண்டுபிடித்த மாத்திரத்தில் பாருங்க, அவனுடைய குமாரனுக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டை சிக்க வச்சிருந்தாரு. பாருங்க, அந்த செய்தியெல்லாம் அதுல வருது. ஈசாக்கு பலியிடலை, ஆனா ஈசாக்குக்கு பதிலாக அங்க ஒரு ஆடு புதரிலே கொம்பு சிக்கி கிடக்கிறது. பாருங்க, அந்த ஆட்டை போய் பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக ஆபிரகாம் பலியிட்டான். அங்கதான் சொல்றான், தேவனே யெகோவா ஈரே என்று சொல்லுகிறான். பாருங்க, தேவைகள் எழும்பும் முன்னே அதை சந்திக்கும்படி ஆயத்தப்படுகிற தேவன் யெகோவா ஈரே. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் சொல்றாரு, உங்க தேவைகள் அவைகள் அற்புதமாய் சந்திக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் யெகோவா ஈரேயாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் யெகோவா ஈரே. இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவன் என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற யெகோவா ஈரே. இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவன் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற யெகோவா ஈரே. நிறைய தேவைகளோட இருக்கிறேன் பாஸ்டர், யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. அற்புதமா உங்க தேவைகள் சந்திக்கப்படும், அற்புதமா உங்களுடைய குறைவுகள் நிறைவாகும். அன்னைக்கு ஆபிரகாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவன் எதிர்பார்க்காத ஒரு ஆட்டுக்குட்டி அங்க புதர்ல சிக்கி கிடக்குது. பலியிடப்பட வேண்டியது ஈசாக்கு, பலியிடப்பட்டது ஆட்டுக்குட்டி. ரத்தம் சிந்த வேண்டியது ஈசாக்கு, ரத்தம் சிந்தினது ஆட்டுக்குட்டி. சாக வேண்டியது ஈசாக்கு, செத்தது ஆட்டுக்குட்டி. தகனிக்கப்பட வேண்டியது ஈசாக்கு, தகனிக்கப்பட்டது ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியின் புண்ணியத்தினால ஈசாக்கு பிழைத்து கொண்டான். அதேதான் கல்வாரியில நமக்காக நடந்திருக்கிறது. அருமையானவர்களே, பாவத்து நிமித்தமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நாம, ஆனால் தண்டிக்கப்பட்டது இயேசு. ரத்தம் சிந்த வேண்டியது நாம, ரத்தம் சிந்தினது இயேசு கிறிஸ்து. மரிக்க வேண்டியது நாம, மரித்தது இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, பாதாளத்துக்கு போக வேண்டியது நாம, பாதாளத்துக்கு போனது இயேசு கிறிஸ்து. இயேசுவின் புண்ணியத்தினால நாம் விடுதலையாக இருக்கிறோம். இயேசுவின் புண்ணியத்தினால நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நம்முடைய யெகோவா ஈரேயாக இருக்கிறார். கவனிங்க, ஆபிரகாம தேவன் அறிந்து கொண்டார். அவன் உள்ளபூர்வமாக தன்னை நேசிக்கிறவன் என்பதை அறிந்து கொண்டார். பாருங்க, அவனை எல்லா ரீதியிலும் ஆசீர்வதித்தார். நான் சொன்னேன் இல்லையா, 4000 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஆனா இன்னைக்கும் ஆபிரகாமை பற்றி பேசாத சபைகள் இல்லை. கர்த்தர் அவனை அழைத்தது மட்டுமல்ல, அவன் பேரையே பெருமைப்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாமை தெரியாத விசுவாசிகள் யாரும் இருக்கவே முடியாது. இப்போ இதே ஒரு கேள்வியை பேதுருவிடத்திலே இயேசு கேட்கிறார். யோவான் 21 அதிகாரம், யோவான் 21 அதிகாரம் 15 வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர்,
என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3 தரம் மறுதளிச்சான் இல்லையா இயேசுவை பேதுரு? இப்ப 3 தரம் கேட்கிறாரு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு சொல்லி கேட்கிறாரு. கவனிங்க, உண்மையா அவன் உண்மையா இயேசுவை நேசிக்கிற ஒரு நபர் தான். ஆனா சூழ்நிலைகள் ரொம்ப பாதகமா இருந்ததுனால இயேசுவை பிடிச்சு சிலுவையில அடிக்க போறாங்க. இயேசு எனக்கு தெரியும் சொன்னா என்னையும் பிடிச்சு அடிச்சு விடுவாங்க அப்படின்னு பயந்துட்டான் பாவம். பயந்ததுனால பாருங்க, சாவுக்கு தப்பிக்கிறதுக்காக வேண்டி அவன் கர்த்தரை என்ன செஞ்சான், எனக்கு தெரியாது, அவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்சிட்டான். கவனிங்க, ஆனா இவன் யூதாஸ் காரியத்து மாதிரி கிடையாது. யூதாஸ் காரியத்துக்கு காட்டி கொடுத்துட்டு ஓடியே போயிட்டான். கர்த்தரும் வேணாம், சீஷர்களும் வேணாம்னு சொல்லி ஓடி போயிட்டான். ஆனால் இவன் மறுதளிச்சாலும் பாருங்க, அவன் உள்ளத்துக்குள்ள ஐயோ இயேசுவை மறுதளிச்சிட்டமேன்னு சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான். பாருங்க, போற வழியிலே கர்த்தர் அவனை ஒரு பார்வை பார்த்தாரு. சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே நீ 3 வாட்டி மறுதளிப்பான்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. 3 வாட்டி மறுதளிச்ச மாத்திரத்தில் சேவல் கூவிச்சு பாருங்க, இயேசு ஒரு பார்வை பார்த்தாரு. பார்த்த உடனே பாருங்க, பேதுருவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஐயோ ஆண்டவரை மறுதளிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி பாருங்க, மனம் கசந்து அழுதான். அங்கேயே அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிடுச்சு. செய்த தவறு என்ன செய்யறான், உணர்கிறான். சீஷர்களோடு தான் இருக்கிறான். கவனிங்க, ஆனா உள்ளத்துல ஆழத்துல இயேசு என்ன செய்கிறான், நேசிக்கிறான். கவனிங்கள், உயிர்த்தெழுந்த இயேசு எழுந்துட்டார்னு சொல்லி ஒரு செய்தி வருகிறது. செய்தி வந்த மாத்திரத்தில் பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு ஓடுறாங்க. பேதுரு கொஞ்சம் வயசான ஆள், யோவான் கொஞ்சம் யங்கான ஆள், கொஞ்சம் வாலிபன். 2 பேரும் ஓடும்போது இந்த வாலிபன் வேகமாக ஓடிட்டான். ஓடி கல்லறைக்கிட்ட போயிட்டான். ஆனால் கல்லறைக்கு உள்ள போகல அவனால. ஏன் போகலன்னா சொல்றாங்க, இந்த கல்லறைக்குள்ள பேய்கள் இருக்கிறதுன்னு சொல்லி யூதர்கள் நம்பினாங்க. அதனால பயந்துக்கிட்டு யோவான் உள்ள போகல. பாருங்க, பேதுரு பின்னால வந்தவர் சர்ன்னு உள்ள போயிட்டாரு, கல்லறைக்குள்ள போயிட்டாரு. அவருக்கு இந்த பயமெல்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா, கர்த்தர் மேல உள்ள நேசம். பைபிளில் போட்டிருக்குது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கர்த்தர் மேல நேசம் இருக்கும்போது பேயாது பிசாசாகுது அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு எண்ணம் வந்துடுது இல்லையா. நேரம் உள்ள போய் கர்த்தர் இல்லை என்பதை, உயிர் தெழுந்தார் என்பதை பாருங்க அறிந்து கொண்டார். பேதுரு உள்ள போன பிறகு அப்புறம் பின்னால யோவான் வந்தார்னு சொல்லி பேத்தில் நாம வாசிக்கிறோம். உயிர் தெழுந்த பிறகும் பாருங்க பேதுரு தன்னுடைய கூட்டாளிகளை சேர்த்துக்கிட்டு மீன் பிடிக்க போயிட்டாரு. எனக்கு பெரிய பாஸ் சொன்னது ஞாபகம், அது மறக்கவே மாட்டேங்குது. மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி சொன்ன உடனே 6 பேர் ஓடியாந்துட்டான், நாங்களும் வர்றோன்னு. பெரிய பாஸ் கேட்பாங்க, போட்டை எங்க வச்சிருந்தான்னு தெரியல, எங்கேயோ வச்சிருந்துருக்கிறான், ஒளிச்சு எடுத்துட்டான். போட்டாவை எடுத்துட்டு மீன் பிடிக்க போறேன்னு போயிட்டான். பாருங்க, ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சோம், ஒரு மீன் கிடைக்கல. ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது. அதே மாதிரி டிட்டோ, அதே மாதிரி பாருங்க, ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சு ஒரு மீனும் கிடைக்கல. காலையில இயேசு கரையில் நிற்கிறாரு. கவனிங்க, கர்த்தருங்கிருந்து சொல்றாரு, ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சு ஒன்றும் அகப்படலையா, வலதுபுறமாக போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் சொல்றாரு. இயேசு சொன்ன மாதிரியே போடுறாங்க. போட்டா அதே மாதிரி ஒரு காட்சி பாருங்க, திரளான மீன்களை பிடித்தார்கள். பிடித்த மாத்திரத்துல யோவானுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. பேதுருட்ட சொல்லுகிறான், அவர் கர்த்தர்
அவர் இயேசு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் பாருங்க, மேலே போட்டிருந்த சட்டையை எடுத்து அறையில் கட்டிக்கிட்டு டப்புன்னு குதிச்சுட்டான் பேதுரு. வாசிருக்கிறீங்களா? பாருங்க, நீந்தி இந்த தூரத்தை கடக்க முடியுமான்னு யோசிக்கவே இல்லை அவன். நீங்களாம் வாங்கப்பா மெதுவா, நான் ஆண்டவரை முதல்ல போய் என்ன செய்ய போறேன், மீட் பண்ண போறேன்னு சொல்லி டப்புன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு ஓடியாந்துட்டான். அதுக்கு பிறகு இவங்க வலையையும் போட்டையும் எடுத்துட்டு வர்றாங்க. அப்புறம் இவன் போட்டு மேலே ஏறி 153 பெரிய மீன்கள் நிறைந்த பாருங்க வலைய இழுத்தான்னு சொல்லி வேதத்தில் நாம வாசிக்கிறோம். அது யோசித்து பாருங்க, கர்த்தர் மேல எவ்வளவு அன்பு பாருங்க. அவர் கர்த்தர்னு சொன்ன மாத்திரத்துல தண்ணிக்குள்ள குதிச்சு நான் அவர்கிட்ட போறேன்னு சொல்லி ஓடி வந்தான். ஆகவே தன்னுடைய அன்பை கர்த்தர் மேல பதிச்ச ஒரு சீசன் தான். எல்லா சீசன்களை பண்ணலாம். ஈவன் யோவானை பற்றி கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அன்பின் சீசன். ஆனால் அந்த அன்பின் சீசனை பார்க்கலாம் அன்பு கூர்ந்த ஆள் தான் பேதுரு. பேதுருக்கு கர்த்தர் மேல ரொம்ப அன்பு. ஆகவே அருமையானவர்களே, பேதுருவை கர்த்தர் விசேஷித்த ரீதியிலே பயன்படுத்தினார், ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பேதுருடைய பிரசங்கத்தில் தான் 3000 பேர் என்ன செஞ்சாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. பைபிளில் ரெக்கார்டட் அது இல்லையா, மாறவே மாறாது. பரலோகத்தில் போனாலும் இந்த பைபிள் அப்படியே இருக்கும். கவனிங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வேத பகுதியை பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை பாருங்க. பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாயிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றுப்பட்டணங்களிலிருந்தும் திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளையும் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். பேதுருடைய நிழல் பட்டு நிறைய பேர் குணமானாங்களாம். என்ன பெரிய உயர்வு, என்ன பெரிய கனம். யோசித்து பாருங்க. ஒரு செம்படவனுக்கு, அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடியால், அவன் தன்னுடைய அன்பை என் மேல் பதித்திருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தரை நேசிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். இதுவரைக்கும் கர்த்தரை நேசிச்சிருக்கிறீங்க, இன்னும் ஆழமாய் நேசிப்பதற்கு ஒப்பு கொடுங்கள். மகத்தான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். திருப்புங்க, ரூத்தினுடைய புஸ்தகம், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உம்முடைய தேவன் என்னுடைய. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சபிக்கப்பட்ட தேசத்து பெண், மோவாப் தேசத்தினுடைய பெண். மோவாப் வந்து இந்த லோத்தின் சந்ததி, அருவருக்கப்படத்தக்க ஒரு சந்ததி, சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. அந்த சந்ததியிலிருந்து வந்தவாய்வா அந்த ரூத்து. பாருங்க, நவோமி என்கிற அவளுடைய மாமியாரும் எலிமெலேக்கு என்கிற மாமனாரும் அவங்க பெத்லஹேம்ல இருந்து மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே போய் ஏதோ பஞ்சம் பொழைக்க போயிருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் தேசத்தில் ரொம்ப பஞ்சமாகி போயிடுச்சு. அவங்க பஞ்சம் பொழைக்கிறதுக்காக மோவாப் தேசத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போய் எலிமெலேக்கு அப்புறம் நவோமி 2 பேருக்கும் 2 ஆம்பளை பசங்க. இந்த 2 ஆம்பளை மக்லோன், கிலியோன் என்கிற ஆம்பளை பசங்க. இந்த மக்லோன் வந்து ரூத்துங்கிற பெண்ணை திருமணம் பண்ணுறாரு. அப்புறம் கிலியோன் வந்து ஒர்பாள் என்கிற பெண்ணை திருமணம் பண்ணுறாரு. எங்கன்னா மோவாப் தேசத்தில். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எலிமெலேக்கு மறைச்சு போயிடுறாரு. அப்புறம் மக்லோன், கிலியோன் 2 பேரும் மறைச்சு போயிடுறாங்க. ஆம்பளை ஆட்களே இல்லை குடும்பத்தில். இப்போ ரூத் இருக்கிறா, நவோமி இருக்கிறா, ஒர்பாள் இருக்கிறா, 3 பேர் இருக்கிறாங்க. நவோமி சொல்லுகிறா, மாமியார் நல்ல மாமியார் பாருங்க, நல்ல மாமியார், நல்ல மருமக.
சண்டை போடாத மாமா மருமகளும் மாமியாரும். வேதத்தை வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கவனிங்க, நவமி சொல்லுகிறா, மக்களே உங்க அப்பா வீட்டுக்கு உங்க இனத்தார் வீட்டுக்கு என்ன செய்யுங்க, போயிருங்க. பிள்ளைகள் மறிச்சு போயிட்டாங்க, நான் எங்க தேசத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பால் இருக்கிறாளே அவ வந்து மாமியாருக்கு முத்தம் கொடுத்துட்டு அவ என்ன செஞ்சிட்டா, அவங்க இனத்தோட போய் சேர்ந்துக்கிட்டா. கவனிங்க, இந்த ரூத்ன்றவா விசேஷமான ஒரு பெண் பாருங்க. அவ தன்னுடைய தேசத்தையும் விட்டுட்டா, தகப்பன் வீட்டாரையும் விட்டுட்டா, இனத்தாரையும் விட்டுட்டா. அவங்களாம் எனக்கு வேணாம், நவோமி எனக்கு வேணும், நவோமியினுடைய தேவன் எனக்கு வேணும். இருக்கிறீங்களா? ஹலோ, நவோமியுடைய தேவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேவனை பற்றி கொண்டு வருகிறாள். பெத்லகேமுக்கு வர்றாங்க. அங்க வந்தா அருமையான கர்த்தர் வந்து பாருங்க, இருக்கிறதுல ஒரு பெரிய பணக்காரனுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறார். ஆச்சரியம். அவன் நினைச்சிருந்தா யாரை வேணாலும் திருமணம் பண்ணிருக்கலாம், அவ்வளோ பெரிய பணக்காரன். ஆனால் கர்த்தர் வந்து அவனுடைய கண்களில் ரூத்துக்கு கிருபை கிடைக்கும்படி செய்கிறார். அவன் வந்து அவகிட்ட பேசும்போது விதமாக சொல்லுகிறான். 2வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவரை நம்பி வந்துட்டோமா, அவர் உன்னைய சும்மா விட மாட்டாரு. அவரால் உனக்கு நிறைவான பலன் உண்டாகும். அல்லேலூயா. அவன் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் எங்க வச்சு வைப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கவனிங்க, ஒரு பிச்சைக்கார நிலைமையிலே மோசமான நிலைமை அவளுடைய நிலைமை. பாருங்க, வயல்ல சிந்துற கோதுமையை போய் பொறுக்கி எடுத்துட்டு வரணும். பொறுக்கி எடுத்துட்டு வந்தாதான் சாப்பாடு. அப்படிப்பட்ட ரீதியில வந்து வயல்ல பின்னால வந்து என்ன செய்யறா, சிந்துற மண்ணுல கிடக்கிற அந்த கோதுமை மணிகளை பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு ஒருத்தன் கண்ணில் கிருபை கிடைக்குது. பாருங்க பாருங்க, மனுஷர் தயவு உண்டாகும் நமக்கு. தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால மனுஷர் தயவு நமக்கு உண்டாகும். நம்முடைய பாருங்க, நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா அந்த மேல அதிகாரியுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கண்டிப்பா கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? மனுஷர் தயவு உண்டாகும். பைபிள்ல போட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணாராம். அவங்க எல்லாம் பாருங்க பொன்னையும் வெள்ளியும் கழட்டி கொடுத்துட்டாங்களாம். யோசித்து பாருங்க, தேவன் இன்னைக்கும் அப்படிப்பட்ட மகத்தான கிரியைகளை உங்களுடைய சார்பாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. ரூத்துக்கு அந்த போவாஸ் என்கிறவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. 4வது அதிகாரத்துக்கு போங்க, 10வது வசனத்திலிருந்து. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரனுக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பெயர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோபாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அந்த போவாஸ் பேசுறான் பாருங்க, அந்த ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அப்படிங்கிறான். 11வது வசனம். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாரும் சொல்லுவோம், வாழ்ந்திருக்க செய்வாராக, வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றவனாய் இருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். 14வது வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பாருங்க. லீகலா திருமணம் பண்ணுகிறான், ஒரு ஆண் பிள்ளையை கத்தர் கொடுக்கிறாரு. அந்த ஆண் பிள்ளையினுடைய பெயர் ஓபேத். கவனிங்க, அந்த ஓபேத் யார் தெரியுமா? தாவீதோட தாத்தா. பாருங்க, ஓபேத்துக்கு பிறந்தவர் தான் ஈசாய், ஈசாய்க்கு பிறந்தவர் தான் தாவீது, தாவீதுக்கு தாத்தா. எங்கேயோ கடந்த ஒரு பெண்ணை பாருங்க, கர்த்தர் மேல அன்பு செலுத்தினது நிமித்தமாக கர்த்தர் கொண்டு வந்து இயேசுனுடைய அந்த பரம்பரையில அவளை கர்த்தர் சேர்த்து விடுறாரு. ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய வாழ்வா. தெருவில் சிந்தின கோதுமையை பறக்கிட்டு இருந்தவளுக்கு பெத்லஹேமிலேயே அந்தஸ்தான ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தார், பிள்ளையை கொடுத்தார், வாழ வைத்தார், ஆசீர்வதித்தார் என்று பார்க்கணும். மத்தேயுல நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுவை சொல்றதுக்கு முன்னாடி, மரியாளுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ரூத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் மேல அன்பை பதிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்தாமல் விட மாட்டார். பாருங்க, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரை நேசிக்கிற என்னை தேவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தரை நேசிக்கிற என்னை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அவராலே எனக்கு நிறைவான பலன் உண்டாகும். ஆமேன். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களிடத்திலே முந்தி அன்பு கூர்ந்த கர்த்தாவே, உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீர் எங்கள் மேலே வைத்த அன்பு மாறாததா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் எழுதியிருக்கிறபடி உம்முடைய காருண்யத்தினாலே நீர் எங்களை இழுத்துக்கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை போல, பேதுருவை போல, ரூத்துவை போல ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க. கர்த்தாவே, உண்மையிலே எங்களுடைய அன்பை பதித்தவர்களாய் நாங்கள் இருக்க. உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை விசுவாசிக்கிறவர்களாக, எதிர்நோக்குகிறவர்களாக நாங்கள் இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாதவர்கள் வந்திருப்பார்களானால் ரட்சிக்கப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்களோடு பேசுவீராக. எஜமானர் செய்கிறீர். கர்த்தாவே, ரட்சிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.